வணக்கம் சார். கடைசியாக உங்களோட வீடியோ பார்த்துருந்தேன் சார். சார் நம்ம பிஜேபி பற்றியும் ஆர்எஸ்எஸ் பற்றியும் அது இடையிலே இருக்கிற உரசலை பற்றி நம்ம பேசியிருந்தீங்க சார். மோகன் பகவத் வந்து மோடியை பற்றி நிறைய பேசியிருந்தாரு. ஸோ அது பின்னணியில் என்ன சார் இருக்குது? மோகன் பகவத் என்ன பேசினாரு அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக திரிச்சு கூறிட்டாங்க. ப்ரெஸ்ஸில் வந்து அதை அப்படியே மாற்றி கூறிட்டாங்க. அவர் என்ன சொன்னார், யாருக்கு உதாரணமாக காமிச்சு சொன்னார், அதெல்லாம் வந்து சரியா தவறா அப்படிங்கிற டிபேட்டு தனியாக இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான சமயத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஆனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் நேரடியாக வந்து மோதிய பதவி விலகணும், உங்களுக்கு 75 வயசாகிடுச்சு, நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படிலாம் அவர் சொல்லலை. இந்த மாதிரி மொரோப்பன் பிங்களே ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது சால்வை போத்துனதுக்கு கிண்டலா அவர் சொன்னார் அப்படிங்கிறத தான் மோகன் பகவத் சொன்னாரே தவிர, அவர் நேரடியாக மோதியை நீங்கள் 75 வயசு ஆகிடுச்சு, நீங்கள் பதவி விலகணும்னு சொல்லலை. சரி, அப்போ அந்த மாதிரி மறைமுகமாக சொல்கிறதுமே ஒரு குற்றச்சாட்டு தானா, இல்லை ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு சொல்லாடலா அப்படின்னு பார்த்தாக்க அதுக்கு வந்து பதில் பாஜகவும், நான் திருப்பி சொல்கிறேன், பாஜகவும் சரி ஆர்எஸும் சரி, அவங்க நகையும் சதையும் போன்ற உறவு இருக்கிறவங்க. அவங்களுக்குள்ள சில முரண்பாடுகள் இருக்கு. எந்த கட்சியில் முரண்பாடு இல்லை சொல்லுங்க பாப்போம். அப்பாவுக்கும் பையனுக்குமே இருக்கிற கட்சியில் முரண்பாடு இருக்குங்க, இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் சின்ன சின்ன முரண்பாடுகள், அது உட்கட்சி விவகாரம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தாய் கழகத்துக்கும் துணை கழகத்துக்கும் இருக்கிற ஒரு முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்காகம அதை ஊதி ஊதி பெருசாக்கி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதமாக ஆக்குனது வந்து காங்கிரஸும், சிவசேனா உத்தவ் தாக்கரே பார்ட்டி, ஆம் ஆத்மி பார்ட்டி கேஜ்ரிவால், இவங்கெல்லாம் அடித்த கூத்துனால தான் அது மிகப்பெரிய பேசு பொருளாக வந்துருக்கு. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, சரி இதே போன வீடியோலே நான் சொல்லியிருந்தேன், மோகன் பகவத் வந்து இல்லை அவர் 29 எலெக்ஷனுக்குமே அவர் தான் பிரதம மந்திரியாக இருந்து லீடு பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காரு. அதையே மக்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு புஸ்தகத்தை வெளியிடும் போது இப்போ தான் சமீபத்தில் தான், அதுவும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்காரு, இது மாதிரி அவர் 2029 மோடி அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டராக அறிவிக்கப்பட்டு எலெக்ஷனை சந்திப்போம், தேர்தலை நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அது என்ன, அதுக்கு யாருமே எடுத்துக்கவே இல்லை. அப்படிங்கிற என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு பின்புலத்தில் சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. இது வந்து எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு மத்திய அமைச்சர் இருக்கார், பேரே சொல்லலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது, நிதின் கட்கரி இருக்கார். அவர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், அதுவும் குறிப்பாக நாக்பூர்லேருந்து வரவர். ஆர்எஸ்எஸ்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நாக்பூரில் தான் இருக்குது. ஆர்எஸ்எஸ்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நாக்பூரில். நிதின் கட்கரி, இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர ஃபட்னவிஸ், இவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ப்புகள் தான். எத்தனையோ பேர் ஆர்எஸ்எஸ்னால முன்னெடுக்கப்பட்டோம். ராஜ்நாத் சிங் ஹார்டுகோர் ஆர்எஸ்எஸ், ஆனால் அவரையே இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ல கொஞ்சம் ஒரு வேற மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, நான் திருப்பி சொல்கிறது தான், பிஜேபியில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள், அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள், அவங்க எல்லாருக்கும் பிஜேபி அப்படிங்கிற பார்ட்டி கை நழுவி போகிறதா, நம்மளுடைய பிடியிலிருந்து விடுபடுகிறதா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, குறிப்பாக ஒரு சின்ன விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணுறோம். நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், அதுக்கப்புறம் அஸ்வினி வைஷ்ணவ், பியூஷ் கோயல், ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியம் மினிஸ்டர், இவங்க யாருமே ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவங்க கிடையாது. ஆமாம் சார். இவங்களுக்கு பின்புலம் ஆர்எஸ்எஸ்ஸே கிடையாது. இப்போ ஜெய்சங்கரையும் ஹர்தீப் சிங் பூரி எடுத்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். நிர்மலா சீதாராமன் எக்கானமிஸ்ட். அஸ்வினி வைஷ்ணவ் வந்து டெக்னோகிராட், அவர் சீமென்ஸ் மாதிரி கம்பெனில பெரிய பதவியில் இருந்தவர். இவங்களுக்குலாம் ஆர்எஸ்எஸ் பின்புலம் கிடையாது. அதனால ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ஆதங்கம் நேச்சுரலா வர்றது. இத்தனை வருஷமா 100 வருஷமா உழைச்சிருக்காங்க பல பேர். அவங்க இல்லாம பாஜக ஒரு ஆட்சி நடத்துமா, அமைச்சர்கள் இருப்பாங்களா, ஏன் நம்ம ஆளுங்க, அந்த கேள்வி நியாயமா வரக்கூடியதுதான், அதுல ஒன்றும் தப்பும் கிடையாது. ஆனா எங்க வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருதான், எப்பவுமே அடிக்கடி நான் என்னுடைய டீச்சரா இருக்கிறதுனால என் ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவேன், அவங்க ஸ்டூடெண்ட் கிட்ட சரி பேரண்ட் கிட்டையும் நம்ம எங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, பசங்களை கண்டிக்கிறது, மேற்பார்வை பார்க்க, அவங்கள சூப்பர்வைஸ் பண்றது இல்ல, லவ் அண்ட் அஃபெக்ஷனையும் எமோஷன்ஸையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். எமோஷன்ஸை வச்சு ஸ்டூடெண்ட்ஸை ட்ரீட் பண்ணுவோம். லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குப்பா, ஆனா கண்டிப்புன்னு வரும்போது எமோஷன்ஸ் வரக்கூடாது. இதே தான் அப்ளிகபிள் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கும். ஆர்எஸ்எஸ் வந்து இப்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. நம்ம வந்து 100 ஆண்டு உழைச்சு இந்த பிஜேபிங்கிற கட்சியை வளர்த்து எடுத்துட்டு வந்திருக்கோம், வேற யாரையோ கொண்டு வந்திருக்காங்களோ, நம்ம பிடியில் இல்லாதவர்கள் வந்திருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு ஆதங்கமும் ஒரு நேச்சுரல் வெளிப்பாடு, நியாயமான வெளிப்பாடுன்னு தான் என்னுடைய பார்வையில இருந்து நான் சொல்ல முடியாது. இப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ஒன்று ஆர்எஸ்எஸ் வந்து சங்கம், பிஜேபி அரசியல் கட்சி.
இது ரெண்டுத்துக்கு வேறுபாடை புரிஞ்சுக்கணும். எல்லாருமே மக்களாகிய நம்மளே அதை புரிஞ்சுக்கணும். ஒரு அரசியல் கட்சி அரசியல் ரீதியாக சில முடிவுகள் எடுக்க முடியும், முன்னெடுப்புகளை செய்ய முடியும். உள்நாட்டு விவகாரமா இருக்கட்டும், வெளிநாட்டு விவகாரமா இருக்கட்டும், அதற்கு தகுந்த போல திறமையான மந்திரிகளை அமைப்பது, தேர்ந்தெடுத்தது சரியான ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ஜாப். அதைத்தான் மோடி செஞ்சிருக்காரு. அது ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல் இல்லையா சார்? அதைத்தான் நான் சொல்ல வரேன். அரசியல் முன்னெடுப்பு அப்படின்னு வரும்போது சங்கம் தலையிடக்கூடாது. ஒரு பையன் படிச்சுட்டான், நாளைக்கு அவன் வேலைக்கு போறான். அவன் ஆஃபீஸில் எப்படி வேலை செய்யணும், எந்த மாதிரி வேலை செய்யணும், சபார்டினேட் கூட எப்படி ஒத்து போகணும்னு ஒரு அம்மா அப்பா அவனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? கரெக்ட் சார். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து வேலை செய்யணுமா? இல்லை அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் நான் தாண்டா உன்னை பெற்றெடுத்தேன், நான் என்னால தாண்டா நீ படித்த, என்னால தான் வேலைக்கு போனேன், அதனால நான் சொல்றபடி நீ ஆஃபீஸில் வேலை செய்யணும் முடியுமா? இல்லை சார், அவங்க பிஎம் வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க, இவர் பிஎம் ஆகணும். யாருமே டிசைட் பண்ணல. ஆர்எஸ்எஸ் வந்து பிஎம் டிசைட் பண்ணவே கிடையாது. இட் இஸ் பிஜேபிஸ் பார்லிமெண்டரி பேனல் பார்ட்டி, அந்த எம்பிக்கள் டிசைட் பண்ணது. முன்னாடி அறிவிப்பு செய்தது ராஜ்நாத் சிங் 2014 கோவா கான்ஃபரன்ஸ்ல நடந்தது. ஒரு மினிஸ்டர் கூட ஆர்எஸ்எஸ் தலையீடு கிடையாது. மினிஸ்ட்ரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரை வந்து அமைக்க வேண்டியது பிஎம்னுடைய ஃபுல் ஃப்ரீடம். அதில் வேற யாரும் தலையிடவே முடியாது. இங்கே தான் மைல்டு கிளாஷ், அதுவுமே ரொம்ப சிவியரான கிளாஷ்னு சொல்லவே மாட்டேன் நான். மைல்டு கிளாஷ் அந்த இடத்துல தான். எத்தனையோ பேர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க இருக்காங்களே மினிஸ்டரா, ஏன் இல்லாமல்? இப்போ யோகி ஆதித்யநாத்தே ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் கிடையாது, ஆனால் அவர் வந்து இந்துத்துவ பேக்ரவுண்ட் இருக்குல்ல. ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை என்ன, அதை சார்ந்து தானே இருக்காரு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இருக்கிற நிதின் கட்கரி சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்காரு. தேவேந்திர பட்னவிஸ் வந்து இதுவா இருக்காரு, ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டோட இருக்கிறவங்க. மைல்டு கிளாஷ்னு சொல்றீங்க, அவர் டைரக்டாவே சொல்லலாம். நான் கிளாஷ்னே சொல்ல மாட்டேன் நான். இது ஒரு கருத்து வேறுபாடு. ஏன் இப்படி இருக்கக்கூடாது, அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு வேலை. இதுல வந்து காங்கிரஸுக்கோ இல்ல மற்ற உதிரி கட்சிகளுக்கோ அடுத்த கட்சியில இருக்கக்கூடிய இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகளுக்கு அவங்களுக்கு எதுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தேவையே இல்லையே சார். அதுக்கு இவங்க தான் சார் வழி வைக்கிறாங்க, அதுக்கு இவங்க தான் ஆர்எஸ்எஸ் தான் வழி வைக்கிறாங்க. அதை டைரக்டாக சொல்லிட்டு போலாமே. கிடையாதுங்கிற அதைத்தான் சொல்றேன் நான். அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆர்எஸ்எஸ் தலைவர் அதை சொல்லியிருக்க தவிர்த்திருக்கலாம். அதுக்காக தவிர்க்காம சொல்லிட்டாரு, அதனால ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பயங்கர சண்டை, ரெண்டு பேரும் பிரிஞ்சு, அந்த மாதிரிலாம் பேச முடியுமா? இல்லை ஆர்எஸ்எஸ் சொன்னதுக்காக ரிசைன் பண்ணி, இப்போ நான் உங்களுக்கு சில நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலை, நான் அந்த டாபிக்கு வரேன், அப்போதான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. அதாவது நிதின் கட்கரி வந்து ரோடு மினிஸ்டர், ரோடெல்லாம் போடுறாரு. இந்தியாவில் வந்து ரோடு போடுறதுக்கு கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் பர் டே, அந்த அளவுக்கு கட்டுமானங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குவாலிட்டியில் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அடிபடுது. சில விஷயத்தில் குவாலிட்டி அடிபடுதுங்கிறது உண்மை, அதையும் மறுக்க முடியாத உண்மையாக தான் இருக்குது. அவசரமாக ரோடு போடுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா கவனிங்க. நான் படிக்கிறேன் பாருங்கள். ட்விட்டரில், அதாவது எக்ஸ் தளத்தில் ஒரு கர்நாடகா காங்கிரஸ் எம்எல்ஏ போட்டிருக்காரு. குட் ஒர்க் சேஸ் கர்நாடகா காங்கிரஸ் எம்எல்ஏ endorses கட்கரி ஃபார் பிஎம் இஃப் மோடி ரிட்டையர்ஸ் அட் 75. என்ன நெசசிட்டி, இவங்களுக்கு என்ன அர்ஜென்சி? இப்போ அந்த மாதிரி அர்ஜென்சி இருக்கு. ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ என்ன சொல்றாருன்னா, நல்ல வேலை செஞ்சிருக்காரு கட்கரி. ஒருவேளை மோடி 75 வயது ஆகி பதவி விலகிட்டா இவர் அந்த பிஎம் போஸ்ட்டுக்கு தகுதியானவர். யாரு ரெக்கமெண்ட் பண்றீங்க? பிஎம் போஸ்ட் யார் தேர்ந்தெடுக்கணும்? பிஜேபியினுடைய பார்லிமெண்டரி கமிட்டி தேர்ந்தெடுக்கும். அந்த கவுன்சில் தேர்தல், அந்த பிஜேபி எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து இவரை தான் நாங்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கோம்னு பிரசிடென்ட் கிட்ட அந்த சிக்னேச்சரோட கொண்டு போய் கொடுப்பாங்க. காங்கிரஸ் எம்எல்ஏக்கு அது ஒரு எம்எல்ஏ, ஆஃப்டர் ஆல் எம்பி கூட கிடையாது. உனக்கு என்ன வந்தது? இது ஒரு பாயிண்ட் ஆச்சுங்களா? அப்போ யாரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, எதுக்காக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, இதன் பின்புலத்தில் என்ன இருக்கு, அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் மோகன் பகவத் இப்படி சொல்லிட்டாரு, பின்புலத்தில் ஏதோ விஷயம் இருக்கு. ஸோ ஆர்எஸ்எஸ் தூண்டி விடுறாங்கன்னு சொல்றீங்க. தூண்டி விடுறாங்க. அப்போ ஆர்எஸ்எஸும் ஒரு வேளை போகுமோ அப்படிங்கிற சந்தேகம் மக்கள் மனதில் விதைக்கப்படுகிறது. இதுதான் உண்மை. சரி, இது ஒரு நடவடிக்கை சொன்னேன். இதே மாதிரி இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, சமூக வலைதளங்கள் அதுக்கு பதில் போட்டிருக்காங்க. அதையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ட் பிஆர் ஒர்க் ஃபார் நிதின் கட்கரி பை காங்கிரஸ் அப்படிங்கிறாங்க. பிஆர் பப்ளிக் ரிலேஷன் ஒர்க் பண்றாங்க. காங்கிரஸ் வந்து மற்ற கட்சியில் இருக்கிற ஒரு தலைவருக்கு எதுக்காக வேலை செய்யணும்? அவங்களுக்கு உள்நோக்கம் இல்லாமல் செய்வாங்களா அப்படின்ற பல கேள்விகள் வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்குங்களா? அடுத்தது பாருங்க, கட்கரியே வந்து ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போடுறாரு. சொசைட்டி நீட்ஸ் பீப்புள் ஹூ ஃபைல் பெட்டிஷன் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் அப்படிங்கிறாரு. அதாவது என்னன்னா, ஒரு சமூகத்தில் மக்கள் எப்படி இருக்குன்னா, கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து
கேள்வி கேட்டு பெட்டிஷன் போடணும் அப்படிங்கிறாரு. எதுக்காக? மோடி பேரில் என்ன பெட்டிஷன் போட போறீங்க? எதுக்காக இந்த மாதிரி ஒரு பதிவு போடுறீங்க? உங்களை யார் இந்த மாதிரி பதிவு போட சொல்லியிருக்காங்க? அப்போ உங்க மேல ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? இந்த பின்புலத்தில் நீங்க எதை நினைச்சு பண்றீங்க? உங்களுடைய அஜெண்டா என்ன? இந்த கேள்விகள் வருது. இது இன்னொரு நடவடிக்கை. இது எல்லாமே சமீபத்தில், நான் இன்ஃபேக்ட் இது எல்லாமே ஜூலை மாதம் ஆரம்பத்திலேருந்து நடந்த நடவடிக்கை. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்று சொல்றேன் பாருங்க. இந்த கட்காரி அடிக்கடி என்ன சொல்லுவார் அப்படின்னா, நிதின் கட்காரி, லாஜிஸ்டிக்ஸினுடைய எக்ஸ்பென்சஸ், அதாவது உங்களுடைய டாக்ஸா இருக்கட்டும், பெட்ரோல் இதுவாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் அந்த டோட்டல் எக்ஸ்பென்ஸ் 12% நான் கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிறார். என்ன ஒரு பொருளாதார அடிப்படையே இல்லாம பேச முடியும்? இந்த மாதிரி 12% நீங்க லாஜிஸ்டிக் சர்வீஸினுடைய எல்லா டாக்ஸ் எப்படி கொண்டு வர முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஸ்டேட், ஆஃப்டர் ஆல் பெட்ரோலியம் போன்ற பொருட்களை ஜிஎஸ்டியில கொண்டு வரதுக்கு மத்திய அரசு தயாரா இருக்கு, மாநில அரசுகள் தயாரா இல்லை. நீங்க ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற பெட்ரோலினுடைய ஆதார விலை எவ்வளவு, மத்திய அரசனுடைய ஜிஎஸ்டி எவ்வளவு, மாநில அரசனுடைய எஸ்ஜிஎஸ்டி எவ்வளவுன்னு பாருங்க. போய் 101 ரூபா பெட்ரோல் தமிழ்நாட்டில், பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் 6 ரூபாய் 7 ரூபாய் கம்மியா இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? மத்திய அரசனுடைய ஜிஎஸ்டி, மாநில அரசனுடைய ஜிஎஸ்டி கம்மியாகி இருக்கு. இங்க ஏன் கம்மி பண்ணல? இப்ப நீங்க சொல்றீங்களே 12%க்குள்ள கொண்டு வர முடியுமா முடியாதா அப்படின்னு. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துக்கும்? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துக்கும்? யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு வருமானமே போயிடும். தலைக்கு மேல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 52,000 கோடி ரூபாய்க்கு ஒர்த்து ஃப்ரீ பீஸ்னு சொல்லக்கூடிய இலவசங்களை கர்நாடகா கவர்மெண்ட் அறிவிச்சுட்டு அதனுடைய முதலமைச்சர் சித்தராமையா என்ன சொல்றாருன்னா, ரோடு வேணுமா இலவசம் வேணுமா அப்படின்னு கேளுங்க, நீங்க டிசைட் பண்ணிக்கங்கிறார். யார் இலவசத்தை அறிவிச்சது? மக்கள் கேட்டாங்க. எந்த மக்களும் எனக்கு இலவசம் கொடுன்னு கேட்கவே இல்லை. நீங்க தேர்தலில் வெற்றி பெறறதுக்காக அறிவிச்சுட்டு இன்னைக்கு இந்த மாதிரி பேசுறீங்க. அந்த மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நீங்க போய் படிச்சு பாருங்க அதெல்லாம். சரி, இது ஆச்சுங்களா? சரி, நிதின் கட்கரி இந்த மாதிரி செஞ்சிருக்காரு. அவர் பல விஷயங்களை செஞ்சிருக்காரு. உங்களுக்கு தெரியாது, அவருக்கு சில பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வியாபாரம் சார்ந்த நோக்கங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லலாம், சுகர் கேன் மில்ஸ். மகாராஷ்டிரா இந்தியாவில் நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கு. சுகர் கல்டிவேஷன், சுகர் மேனுஃபேக்சரிங்ல முதலாவது யூபி, இரண்டாவதா இருக்கிறது மகாராஷ்டிரா, மூன்றாவதா இருக்கிறது தமிழ்நாடு. ஆனா அழிஞ்சுக்கிட்டு வருது. அதுதான் பிரச்சனை. அதை விடுங்க. இப்போ இந்த மகாராஷ்டிராவில் அவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். பல சுகர் மில்ஸ் அவருடைய மேற்பார்வையில் இருக்கு, பல மில்ஸ் அவருடைய மேற்பார்வையில் இருக்கு. எல்லாமே இங்கே கோஆபரேட்டிவ் சக்கர் கார்கானா அப்படின்னு சொல்லுவாங்க மராட்டியில். அந்த சக்கர் கார்கானால பல விதமான ஈடுபாடுகளும் இன்ட்ரெஸ்டும் நிதின் கட்கரி. சர்க்கரையை தவிர எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறதா எய்மா வச்சுட்டு இருக்காரு. 20% பெட்ரோலில் பிளண்டிங் ஆஃப் எத்தனால் சேர்க்கணுங்கிறார். 19.95% வரைக்கும் வந்தாச்சு. இப்போ இந்த எத்தனாலில் என்ன பிரச்சனைனா, சுகர் கேன்லேருந்து வருது, மொலாசஸ் எடுத்து எத்தனால் செய்வாங்க, அது ஒரு ப்ராசஸ், அது இருக்குது. இதை தவிர மக்காச்சோளத்துலேருந்து பண்ணுறாங்க. இந்த மக்காச்சோளத்துக்காக முன்னெடுப்பு செய்து மக்காச்சோளத்தை, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மக்காச்சோளத்தை அமெரிக்காவிலிருந்து நம்ம இறக்குமதி செய்யணும்னு முன்னெடுப்பு செஞ்சது இந்த நிதின் கட்கரி. யோசிச்சு பாருங்க. அந்த மக்காச்சோளத்தை வச்சு நம்ம எத்தனால் செய்யலாம் அப்படின்றது. சரி, அந்த மக்காச்சோளத்தை நீங்க அமெரிக்காவில் யார்கிட்ட இருந்து வாங்க போறீங்க அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பல தரவுகளை உள்ள போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, பில் கேட்ஸ் அப்படிங்கிறவர்கிட்ட நிக்குது. டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ் நிலத்தை வாங்கியிருக்காரு. லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்துல இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மக்காச்சோளத்தை அவர் பயிர் பண்றாரு. இந்தியாவின் தலைமையில கட்டுறதுக்கு ரெடியா இருக்காரு. இதை முன்னெடுத்து செஞ்சது 2022 செய்யப்பட்டது, நிதின் கட்கரியினால முன்னெடுக்கப்பட்டது. ஆனா நம்ம அரசு, மோடியினுடைய அரசு நிறுத்தி வச்சிருக்காங்க. அது இங்கேயே விளைவிக்க முடியாது. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு டேஞ்சரஸ். போன வீடியோல சொல்லியிருக்கேன் நான் ஃபுல்லும். எப்படி நீ செய்ய முடியும்? அப்புறம் எதுக்கு அங்கிருந்து வாங்குறோம்? எத்தனை அது அங்கிருந்து வாங்குறதுக்கு முக்கியமான ஒரே காரணம், இந்த பில் கேட்ஸுக்கு நம்ம பணம் போகணும். இங்க இருக்கிற லோக்கல் விவசாயிகளை நொறுக்கணும். அவங்கள அழிச்சிடு. அந்த மக்காச்சோளத்தை இங்க வர வைக்கணும். அப்ப இங்க இருக்கிற மக்காச்சோளம் எல்லாமே போயிடும், இங்க விளைச்சலுக்கு வரவே வராது. இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதனால என்ன பிரச்சனை ஆயிருக்குன்ற சொல்றேன் கேளுங்க. இங்க இருக்கிற விவசாயிகள் மக்காச்சோளத்தை விளைவிக்கணும்னு இறங்கிட்டாங்க. எத்தனை நாளும் வரும், மக்காச்சோளத்தையும் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இறங்கியிருக்காங்க. இதனால எங்க அடிபடுது அப்படின்னா, எண்ணெய் வித்துக்களுடைய விளைச்சல் குறைஞ்சிக்கிட்டு வருது.
இந்தியாவில் இன்னைக்கு தன்னிறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% தான் எண்ணெய் வித்துக்களுடைய தன்னிறைவு. அந்த மாதிரி இருக்கு. 40% வெளியிலேருந்து வர வைக்கும். பாம் ஆயில் நம்ம மலேசியாவிலேருந்து வாங்குறோம். அவன் ஒரு தரம் கையை முதுக்கினான். மகாத்தீர் முகமதுன்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தார். கையை முறுக்குனார். மோதி போயிட்டு வா அப்படின்ட்டார். உடனே என்ன பண்ணார்? இந்தோனேஷியாவுக்கு போனார். வேண்டாம், அவனுடைய பாம் ஆயில் அங்கே வேண்டாம். இறங்கி வந்தார். அவர் தான் பதவி விலகினார். மோதி விலகலை. இப்போ புரியும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி பில் கேட்ஸோ இல்லை இந்த மாதிரி ஒரு எண்ணெய் நமக்கு வந்து எண்ணெய் தேவை அதிகமாக இருக்குது. நான் சொல்கிறது எடிபிள் ஆயில், சமையல் எண்ணெய் சொல்கிறேன் நான். அப்போ அந்த கச்சா எண்ணெய் இல்லை, பெட்ரோல் அந்த எண்ணெய் இல்லை. இது வந்து சமையல் ஆயில், சமையலுக்கு உபயோகிக்கப்படக்கூடிய எண்ணெய்கள். அதை வந்து நம்ம தருவிக்கணும், இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஒரு பக்கம் கச்சா எண்ணெய் 90% நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறோம். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 60% தன்னிறைவில் இருக்குது, 40% இறக்குமதி பண்ணுறீங்க. அப்போ அது இன்னும் அதிகரிச்சுன்னா எங்கே போய் நிற்பீங்க? அப்போ இந்தியாவினுடைய 2 விதமான எண்ணெய்களுமே நீங்கள் வெளிநாட்டை சார்ந்து இருக்க வேண்டியதாகிடும். லோக்கலில் இருக்கிற விவசாயிகளுடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. எண்ணெய் வித்துக்களை வந்து அதிகரிக்கிறத விட்டு இவர் இந்த மாதிரி பண்ணார். இதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கானா போன போது அங்கே இந்த எண்ணெய் வித்துக்கள் விவசாயம் சார்ந்த முன்னெடுப்புகளுக்காக கையெழுத்து போட்டுட்டு வந்திருக்காரு மோடி. இப்போ போயிட்டு வந்ததில்ல, சமீபத்தில் போனார். அங்கே வந்து இது முக்கியமான கையெழுத்து. இந்த கானா நாட்டில் எண்ணெய் வித்துக்களுடைய விளைச்சல் அதிகமாக இருக்குது, அதை நம்ம வந்து ஷேர் பண்ணலாம், 2 பேருக்கும் பரஸ்பரமான ஒரு லாபத்தை எடுத்து செய்யலாம் அப்படின்னு கையெழுத்து போட்டு வந்து. ஏன்னா பாதுகாக்கணும். நாளைக்கு இங்கே ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்க, ஒன்றும் இல்லை, நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? கொந்தளிச்சிருவாங்க. இருக்கவே இருக்கு அப்போசிஷன், ரெட்டியாக காத்துக்கிட்டு இருக்காங்க கலவரத்தையும் இதையும் உண்டாக்குறதுக்கு, போராட்டங்களையும் கையில் எடுத்து செய்யறதுக்கு. அதனால் முன்னெடுப்பாக இதில் இந்த மாதிரி செஞ்சவர். அப்போ யாருக்கு ஒரு உதவி பண்ணியிருக்காரு? பில் கேட்ஸுக்கு. பில் கேட்ஸ் எதை சேர்ந்தவர்? டீப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவை சேர்ந்தவர், சிஐஏனுடைய ஆளுவர். அப்போ நிதின் கட்கரியை யார் தூண்டி விடுறாங்க? பில் கேட்ஸ் மாதிரியோ இல்லை சிஐஏவோ இல்லை டீப் ஸ்டேட்டோ தூண்டி விடுறாங்க. நீ வந்து இந்த மாதிரி மக்காச்சோளத்தை பில் கேட்ஸ் கிட்ட மூலமாக வாங்கு, அதுக்கு பிரதி உபகாரமாக நாங்கள் காங்கிரஸே உனக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறோம், நீ பிரதம மந்திரி ஆகலாம். இதை மாதிரி நடந்துக்கிட்டு இதெல்லாம் நான் வந்து ஏதோ என்னுடைய மனசில் தோணுச்சு அதனால அப்படியே ஓப்பனாக அடிச்சு விடுறேங்கிறது. எல்லாத்துக்கும் பேக்ரவுண்டில் நிறைய தரவுகள் இருக்குது, பத்திரிகை செய்தி வந்திருக்கு. சில செய்திகள் தான் வரும், சில செய்திகள் வராது. என்னுடைய பல வீடியோக்கள்லாம் எல்லாருமே என்ன கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி செய்திகள்லாம் ஏன் தமிழ்நாட்டில் வரமாட்டேங்க? வராது. வரவிடாமல் பார்த்துக்கிறது தான் மீடியாவுடைய வேலை. வந்துச்சுன்னா உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இப்போ இந்த நிதின் கட்கரி அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கார். சரி, அவர் மட்டும்தான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னா, ஒருத்தரை பற்றியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இவர் இத்தனைக்கும் நிதின் கட்கரி மினிஸ்டராக இருக்கார் பிஜேபியிலே. அவருக்கு ஆசை தான் எப்படியாவது ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. இன்னைக்கு நேற்றுக்கல 2013 அதுக்கு அவர் நாக்பூர்காரர், அந்த ஊர் சொந்த ஊர். அதனால நாக்பூரில் இருக்கிற ஆர்எஸ்எஸ்னும் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு இயக்கம் ஒரு தனி மனிதரை இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறது சரியா தவறா அப்படின்னு கேட்டால் அதை பொதுமக்கள் தான் டிசைட் பண்ணணும். அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மோடி ஒரு பக்கம் இருக்காரு, நிதின் கட்கரி ஒரு பக்கம் இருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள யார் திறமையானவர்கள், யாரால இந்த நாடு முன்னேறிருக்கு, எப்படி வரும் என்ன அப்படிங்கிறத வச்சு மக்கள் முடிவு செய்ய வேண்டியது. ஆனால் இந்த இடத்துல எப்படி முடிவு செய்யலாம் அப்படின்னா, அவர் போடக்கூடிய பதிவுகள், அவருக்கு பின்னாடி இருக்காங்க யார்? காங்கிரஸ். ஆனால் அவரை பற்றி ஆதரிக்கிற மாதிரி பதிவு போடுறது, அவரை உசுப்பேத்தி விடுறது, அவரை நீ தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது அவர் எங்கேயாவது இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் செஞ்சுருக்காரு. அவர் இந்தியா டுடே சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் வந்து அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஆச்சரியப்படுவீங்க இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னாக்க. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் வந்து செக்யூலர் அப்படின்ட்டார். அவர் நம்ப முடியுதா உங்களால்? ஹிந்துவி ஸ்வராஜ் என்னுடைய உயிர் மூச்சுன்னு சொன்ன சத்ரபதி சிவாஜி மகாராஜ இவர் வந்து அவர் செக்யூலர் அப்படிங்கிறார். விவாதத்துக்காக அதை பற்றி பார்த்தோம்னா கூட சத்ரபதி சிவாஜி மகாராஜ் வந்து நிஜமாவே செக்யூலரா அப்படின்னா அது சத்ரபதி சிவாஜி மகாராஜ் மட்டும் இல்லை. சந்திரகுப்த மௌரியர்லேருந்து புருஷோத்தம், அலெக்சாண்டர் எதிர்த்துன்னு எல்லா இந்திய அரசர்களுமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சனாதன தர்மப்படி யாரையும் நாங்கள் எதிர்க்க மாட்டோம், வந்தாரை வாழ வைக்கும் மூலம். ஈரான்லேருந்து பார்சிகள் இஸ்லாம் மதத்துக்கு பயந்துகிட்டு ஓடி வந்தாங்க. பெர்சிக்யூஷன் நடந்தது பார்சியின மக்கள், பர்ஷியன்ஸ் மேலே, அந்த ஜொராஷியன்ஸ் சொல்லக்கூடிய. அவங்கள ஏற்றுக்கிட்டோம். நம்ம குஜராத்தில் வந்து லேண்ட் ஆன போது நம்ம ஏற்றுக்கிட்டோம், வாங்க வந்து இருங்க, அப்படி தான் ஏற்றுக்கிட்டோம்.
அந்த மாதிரி ஆங்கிளில் தான் நீங்கள் வந்து சிவாஜி மகாராஜை பார்க்கணும். அவருடைய பட்டாபிஷேகமாக இருக்கட்டும், அவருடைய மதம் சார்ந்த நம்பிக்கைகளாக இருக்கட்டும், அவருக்கு முடிசூட்டு விழா இருக்கட்டும், அவருடைய குருவாக இருக்கட்டும், அவர் கடைபிடிக்கப்பட்ட கொள்கைகளாக இருக்கட்டும், எல்லாமே இந்து மதம் சார்ந்தது தானே. எங்கேருந்து செக்யூலரிசம் வந்தது? இது இந்த நாட்டில் நிலவக்கூடிய ஒரு தர்மம். நான் யாருக்கு எதிராகவும் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு. இதுக்கு 2 உதாரணம் சத்ரபதி சிவாஜியை பற்றி மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்க. இது வந்து மக்களுக்குமே இது ஒரு சிறந்த உதாரணமாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சின்ன பையன், 10 வயசு பையனாக இருந்தார் சிவாஜி. அவங்க அப்பாவோட பிஜப்பூர் சுல்தான் கிட்ட அவங்க அப்பா வந்து கீழே வேலை பார்க்குறாரு, ஒரு ஜெனரல் மாதிரி, ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்துட்டு திரும்பி போகிற வழியில் ஒரு கசாப்பு கடைக்காரன் ஒரு பசுமாடை வெட்டுறதுக்கு போகிறான். அவர் இஸ்லாமியர். அந்த பசுமாடை வெட்டும் போது அது கண்ணீர் விட்டு கதறி அழுது. இந்த 10 வயசு பையனான சிவாஜிக்கு அவர் பிடிக்கல. போய் அவர்கிட்ட சொல்கிறாரு, அது இவ்வளவு கதறு, துன்பப்படுது, அதை விட்டுடு, பசுமாடு அப்படின்னு. அவன் ஏளனமாக பேசி அவமரியாதையாக பேச என்ன செஞ்சாருன்னு நினச்சிங்க? டக்குன்னு கத்தியை உருவினார், அவன் கையை வெட்டிவிட்டார், மாடு தப்பிச்சு ஓடி போச்சு. இது நிகழ்ந்த உண்மை. அப்படின்னா அவர் பசுமாடை காப்பாற்றிருக்காருன்னா சனாதன தர்மப்படி காப்பாற்றிருக்காருன்னு எடுத்துக்கணும். நம்ம இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவர் எப்படி இந்த இடத்துல வந்து ஒரு குரூரமான செயலாக நம்ம இதை பார்த்தாலும், இன்னொரு தானாஜின்னு அவருக்கு கீழே ஒரு ஜெனரல், ஆர்மியில் பெரிய ஆள், சிவாஜியினுடைய படை தளபதி தானாஜி பிஜப்பூர் போய் சண்டையெல்லாம் போட்டு எல்லாம் நிறைய பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றாரு. கொண்டு வந்து சிவாஜி சபையில் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறார். உலகத்திலேயே மிகப்பெரிய அழகி அப்படிங்கிறது கிளியோபாட்ரான்னு சொல்லுவாங்க. 2வது பேரழகியாக இப்போ இவங்களை கூட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. சிவாஜி பயங்கர கோவப்படுறாரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? பெண்களை தெய்வமாக மதிக்கிற அவருடைய பேரே ஷவை அப்படிங்கிற ஒரு பவானி மாதா பிரேயர் பண்ணி தான் அவர் இது பண்ணுறாரு. கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாரு தானாஜியை. பெண்களை கடவுளாக மதிக்கக்கூடிய, தாய் ஸ்தானத்தில் வச்சு மதிக்கக்கூடிய நாடு இது தாரத்தை தவிர. நீ வந்து ஒரு அடிமை மாதிரி கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. எல்லா மரியாதையோடையும் திருப்பி எனக்கு வந்து அவ பொண்ணு மாதிரி எல்லா மரியாதையும் சேர்த்து சீதனத்தோட திருப்பி அனுப்பி வை அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு. போர் வேற, தர்மம் வேற. இப்போ எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? ஆக மொத்தம் நம்ம என்ன தெரியுதுன்னா, சிவாஜியை வந்து ஒரு செக்யூலர் அப்படிங்கிற இதில் கொண்டு வந்து எதுக்காக நிறுத்தார்? இது மாதிரி அவர் அடிக்கடி பல இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ சமீபத்தில் எல்லாத்துலேயுமே நான் அது பண்ணேன் இது பண்ணேன்னு தன்னை பெருமையாக பேசிக்கிறார். சார், இது ஆக்ஷன் எடுக்க முடியாதா? என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும்? என்ன ஆக்ஷன் எதிர்பார்க்குறீங்க சார்? ஒரு ஆட்சி இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு, ஆர்எஸ்எஸ்க்கு அகெயின்ஸ்டாக பண்ணிட்டு இருக்காரு, ஒரு டீமும் வந்து உருவாக்கியிருக்காரு. ஆர்எஸ்எஸ்க்கு அகெயின்ஸ்டாக பண்ணியிருக்காரு நான் சொல்லவே இல்லை. இல்லை சார், இப்போது ஒரு ஆப்போசிட்டில் இருக்குது, ஆப்போசிட் பார்ட்டிகளுக்கு வந்து புகழ்ந்துருக்காங்க, அவர் வந்து வரணும்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு வந்து அகேன்ஸ்டாக வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாதா? ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு குடும்பத்தில் 4 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் அம்மா அப்பா சொல்கிறத கேட்பான், ஒரு பையன் சிலது கேட்பான், சிலது கேட்க மாட்டான், ஒரு பையன் கேட்கவே மாட்டான். அதுக்காக டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுவீங்களா? இன்னொரு பையன் அந்த கேட்கவே மாட்டான்னு சொல்கிறாங்களா, அப்படியே விட்டுடலாமா சார்? விட மாட்டாங்களே, அரவணைச்சு தானே போவாங்க. நீங்க வெட்டி விடுங்கிற அவங்க மேல ஆக்ஷன் எடுனா சொல்றீங்க. ஆமா சார், ஆக்ஷன் எடுக்கணும் தானே சார். அரவணைச்சு தான் போக முடியும், ஆக்ஷன் எடுத்து செய்ய முடியாது. என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? அடிப்பீங்களா, உதைப்பீங்களா, இல்ல வீட்டை விட்டு வெளியில தள்ளிடுவீங்களா, சாப்பாடு போட மாட்டீங்களா, என்ன மாதிரி? ஸோ இப்போ அந்த மாதிரி அரவணைச்சு அவனுக்கு புரிய வைக்கணும். எப்பா இது பாரு இந்த மாதிரி. அதுக்குள்ள ஏன் ஆப்போசிஷன் குதிக்கிறாங்கன்றதா என்னுடைய கேள்வியே. எதுக்காக ஆப்போசிஷன் பத்தி இதை பத்தி பேசணும்? ஆப்போசிஷன் வந்து நிதின் கட்கரி எங்க, அவங்களுடைய எம்எல்ஏ தான் நாங்க இவரை சப்போர்ட் பண்றாங்க, அவங்களுடைய அரசியல்வாதிகள் தான், ஆப்போசிஷன்ல இருக்கிற அரசியல்வாதிகள் தான் இவரை பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணி எல்லாம் பேசுறாங்க. சரி, இந்த விஷயத்துக்கு வந்துருவோம் நம்ம. இப்போ இதே மாதிரி அவர் பல விஷயத்துல இந்த செக்யூலர் 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 அப்படிங்கிற வேர்டை சிவாஜி மகாராஜுக்கு மட்டும் பேசல, தனக்குத்தானே சூட்டிக்கிறார். நான் செக்யூலருங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கார் அவர். செக்யூலருங்கிற வார்த்தை யாருக்கு வெகுவாக பொருந்தக்கூடிய அரசியல் கட்சி எது? மத சார்பற்ற அரசியல் கட்சிங்கிறது எந்த கட்சி? காங்கிரஸ். அப்ப அவங்களுக்கு தோதாதானே நீங்க பேசுறீங்க. நிதின் கட்கரி என்ன சொல்றாரு? செக்யூலருங்கிற வார்த்தையை இது வரைக்கும் 100 முறைக்கு மேல யூஸ் பண்ணிட்டாரு. அப்ப யாருக்கு தோதா பேசுறீங்க? காங்கிரஸுக்கு தோதா பேசுறீங்க. ஆர்எஸ்எஸ் என்ன நீங்க சொல்றீங்களா? ஆர்எஸ்எஸ் ஏன் சார் சப்போர்ட் பண்ணுது? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஆர்எஸ்எஸ், இதே ஆர்எஸ்எஸ் வந்து இப்ப சமீபத்தில்
ஒரு ரெசல்யூஷன் போட்டிருக்காங்க. பிரியாம்பிள்ல மாத்தி இருக்காங்க, செக்யூலர் அண்ட் சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை இரண்டையும் எடுக்கணும், ஒரிஜினலா இருக்கிற பிரியாம்பிளை கொண்டு வரணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் மெயின் டிமாண்ட் அது. இப்போ அதை பேச சொல்லுங்க. இப்போ அதை வந்து காங்கிரஸ் சொல்ல சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் சொல்லிடுச்சு 75 வயசாயிடுச்சு, மோடி ரிசைன் பண்ணணும், அவர் வீட்டுக்கு போகணுங்கிறீங்களே. இப்போ செக்யூலர் அண்ட் சோஷியலிஸ்ட் வார்த்தையை எடுக்கணும்னு ஆர்எஸ்எஸ் சொல்லுது. அதை காங்கிரஸ் முன்னெடுத்து செய்ய சொல்லுங்களேன், சப்போர்ட் பண்ண சொல்லுங்களேன். பண்ண மாட்டாங்க. ஆக மொத்தம் என்ன அப்படின்னா, வேண்டாத விஷயத்தை ஒரு விவாதமாக்கி அதை ஒரு பேசு பொருளாக்கி அதை ஒரு பெரிய, அதாவது தமிழ் சொல்லுவாங்களா, ஈர பேனாக்கி பேனை பெருமாள், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து கொளிச்சு போட்டதே இவங்க தானே. நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்லி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்கப்பா. நீ ஏன் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பெருசா ஊதி பெருசாக்கி இதை பாரு இதை பாரு இதை பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க? மற்றதையும் எடு, எல்லாத்தையும் பேசு. பேசுனீங்கன்னா ஹோல்சமா பேசணும். சும்மா ஃப்ராக்மெண்டடாக பார்ட் பை பார்ட் அவர் தனக்கு தேவை எது இருக்கோ, தனக்கு சாதகமாக எது இருக்கோ அதை மட்டும் எடுத்து பேசினா அதுக்கு பேர் வந்து வாதம் கிடையாது, விதண்டாவாதம் அது. இப்போ ஒன்றும் இல்லை, சுப்பிரமணிய சுவாமி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, நீங்கள் படிச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். கோவம் வந்து போய் அவர் கண்ணாப்பண்ணு திட்டிட்டு வந்துடுவீங்க. நான் படிக்கிறேன் பாருங்க அவருடைய ட்வீட்டை. If Modi does not, as committed to RSS Pracharak Sanskar, announce his retiring to Margadarshan Mandal after his 75th year birthday on September 17, then he will lose his PM chair by other methods. அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் இதுக்கு? மோடி ஆர்எஸ்எஸ் மார்கதர்ஷன் மண்டல்ல அந்த சன்ஸ்கார் அவங்களுடைய கொள்கைப்படி போகாட்டா, கொள்கையே கிடையாது முதல்ல, அதை நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஆனா இவரா உற்பத்தி செய்கிறார் கொள்கையை. யாரு? சுப்பிரமணிய சுவாமி தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருக்காரு. இதை நான் காமிக்க முடியும். அத மாதிரி இல்ல அப்படின்னா சார், அவரும் ஒரு மெயினான ஒரு லீடர், அவரும் பார்த்தீங்கன்னா இந்திய லெவலில் எல்லாரும் தமிழ்நாட்டில் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உண்மையை உணருங்க. போன வீடியோல சுப்பிரமணிய சுவாமியை பத்தி தெள்ள தெளிவா எல்லாம் வெட்ட வெளிச்சமா ஆர்எஸ்எஸ் கொள்கைகள்லாம் அவருக்கு தெரியும்ல. எது ஆர்எஸ்எஸ் பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கும், கொள்கைகள் பத்தி தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க, தயவு செஞ்சு நீங்கள் என்னுடைய போன வீடியோ சுப்பிரமணிய சுவாமியை பற்றி போட்டிருக்கேன், அதை எல்லாத்தையும் போய் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வந்து அடுத்த இன்டர்வியூக்கு வாங்க. அப்போ உங்ககிட்ட நான் இன்னும் நல்ல தெளிவாக உங்களுக்கே புரியும். ஆர்எஸ்எஸ் கொள்கை எல்லாருக்கும் தெரியணுன்ற அவசியமே கிடையாது. தெரியாமல் இருக்கிறனால தான் இப்படிலாம், தெரிஞ்சு இருந்துக்கிறனால தான் இப்படி பேசுகிறார் அவர். இப்போ என்ன சொல்ல வரேன்றது மட்டும் கேளுங்க. நீங்களா பதவி விலகாவிட்டால் மற்ற மெத்தடு, மற்ற வழிகளை கடைபிடித்து உங்களை பதவியிலிருந்து இறக்கப்படுவீர்கள்னு ஒருத்தர் ட்வீட் போடுறாரு. பாஜக எம்பியா இருந்தவர். அப்பனா யாருடைய தூண்டுதல்ல போடுறாரு? ஆமா சார், இப்ப ஏற்கனவே வந்து மோகன் பகவத் வந்து சொல்லியிருக்காரு சார். நீங்க வந்து திருப்பி என்ன பண்றீங்கன்னா, இங்க இருக்கிற லோக்கல் அரசியல் கட்சிகள் மாதிரி என்ன செய்யறீங்கன்னா, அரைச்சமாவே திருப்பி நான் திருப்பி சொல்றேன். ஆர்எஸ்எஸ் வந்து மோகன் பகவத் வந்து 100 விஷயம் சொல்லியிருக்காரு. நீங்க ஏன் ஒரு விஷயத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறேன் நான். 99 விஷயத்துக்கு நான் ஒன்னே ஒன்று கேட்கறேன் சார். 99 வேணாம் சார். செக்யூலர் அண்ட் சோசியலிஸ்ட் பிரியாம்பிள் இருந்து எடுக்கணும்னு ஆர்எஸ்எஸ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க சார். இந்த 2 விஷயத்தை 1 to 1 ஆர்எஸ்எஸ் 75 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதுவுமே நேரடியாக சொல்லலை, மறைமுகமாக சொல்லுங்க. ஆனால் இது நேரடியாக சொல்லியிருக்காங்க. இந்த 2 விஷயத்தையுமே எடுத்து செய்யலாம் சார். வரீங்களா? தயாரா? சும்மா ஒரே ஒரு விஷயத்தை பற்றி இங்கே, அதாவது தமிழ்நாட்டில் என்ன செய்கிறாங்க, தமிழ்நாடு மட்டும் இல்லை, சில காங்கிரஸ் சார்ந்த பல இடத்துல அவங்களுடைய ஊடகத்திலையும் அவங்களுடைய பத்திரிகைகளையும் என்ன செய்தி பரப்பப்படுகிறது அப்படின்னா, தவறான செய்தி. உண்மையை யாருமே சொல்றதே கிடையாது. இல்லை சார், அவரு காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தவங்க சொன்னா பரவாயில்ல, இல்லை திமுகல இருந்து ஒருத்தவங்க சொன்னா பரவாயில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் ஒரு எம்பியா இருந்தவர், அவர் ஒரு டாப் லீடரா இருக்கிறவர். இப்போ அவர் சொல்றாருல்ல, அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, போன உதரம் சுப்பிரமணிய சுவாமியினுடைய முகத்திரை கிழிக்கிற மாதிரி பல பதிவுகளை போட்டிருக்கேன் நான். தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா இன்னொரு இன்டர்வியூ வாங்க. அதுக்கு முன்னாடி தெரியாம வந்து கேட்காதீங்க சுப்பிரமணிய சுவாமியை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு இருக்கிற வந்து என்னன்னா, இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ள பிளான்ட் பண்ணப்பட்டவர். 11 வருஷமா அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு தான் எப்படியாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகணும்னு. ஏன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகணும்? இந்தியாவினுடைய நிதி மந்திரி ஆகணும்னு ஒருத்தர் விருப்பப்படுறாரு. அப்படியே குதிக்கிறாரு, துடிச்சுக்கிட்டு இருக்காரு. எதனால? அப்பதான் நீங்க ராணுவத்துக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க, எந்த கம்பெனில இருந்து எந்த மாதிரி தளவாடம் வாங்குறீங்க, அதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்க, அப்ப நோட்டிபிகேஷன்லாம் இருக்கும். அந்த ரகசியங்கள்லாம் எனக்கு வேணும். ஏன்னா நான் அமெரிக்காவுக்கும் சிஐஏக்கும் கொடுக்கணும், சீனாவுக்கு கொடுக்கணும். அவரால் முடிஞ்சதா? 11 வருஷமா தலைகீழ குட்டிகர் அடிக்கிறாரு. அடுத்த ராஜ்யசபா எம்பியா கூட அவரால் ஆக முடியல.
கத்திக்கிட்டு கிடக்கட்டும். அவருடைய தன்னுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் இப்படி தான் சார் காமிப்பாரு. இது மட்டும் இல்லை சார், இது மாதிரி அவர் பல பதிவுகள் போட்டிருக்காரு. எக்ஸ் தளத்தில் தினந்தோறும் பதிவிடுறாரு. மோதியை திட்டுறாரு, ஓப்பனாகவே திட்டுறாரு. நிர்மலா சீதாராமன் சொல்லாத வார்த்தையே கிடையாது. இன்னைக்கு எங்க வந்து நிற்கிறோம்? $702 பில்லியன் நம்ம கிட்ட இருக்கிற அந்நிய செலாவணி கையிருப்பு தெரியுமா? எங்க இருந்தது? ஃப்ரஜைல் 5ல இருந்தது 2014. நொறுங்கி விழக்கூடிய 5 நாடுகளில் இந்தியா இருந்தது. இன்னைக்கு $702 பில்லியன், $825 நம்மளுடைய ஏற்றுமதி. இன்னைக்கு எத்தனை வளர்ச்சி திட்டங்கள் சொல்லுங்க. இன்ஃப்ளேஷன் எவ்வளோன்னு தெரியுங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்லாம் போய் படித்து பாருங்க. இந்திரா காந்தி டயத்திலிருந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் நரேந்திர மோடி வரைக்கும் என்னென்ன ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட்டுன்னு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்புறமா நம்ம ஒரு விவாதம் வச்சுக்கலாம். சும்மா தெரியாமல் வந்து மோடி ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டாங்க அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும், மிச்சம் 99 பாயிண்ட்டை பற்றி பேசுறதுக்கு ரெடியாக இருந்தால் வாங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சுட்டு இருக்குனாக்கா வரக்கூடாது சார். மெயின் பாயிண்ட்டே இதுதானே சார். இப்போ யார் சொன்னாங்க உங்களுக்கு மெயின் பாயிண்ட்? அப்போசிஷனுக்கு மெயின் பாயிண்ட், பிஜேபிக்கு எங்க மெயின் பாயிண்ட்? கிளியரா சொல்லிட்டாங்களே. ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு, மற்ற பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. 1-2 தலைவர்களையும் வந்து இதுவே இருக்கா. காங்கிரஸ்ல அப்படி பார்த்தாக்கா வந்து இதுவே இல்லையா? இப்ப சசி தரூர் வந்து காங்கிரஸ் கணப்பணம் சாடுறாரு. தர்பார் மாதிரி ராஜ்யம் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேங்கிறாரு. அப்ப சசி தரூர் வந்து வெளியில தள்ளிடுவீங்களா? தள்ளித்தான் பாருங்களேன். இதெல்லாம் வந்து விதண்டாவாதங்க. நான் சொல்றேன்னு, உங்ககிட்ட ஸ்டஃப் கிடையாது. ஒரு எலெக்ஷன் ஜெயிக்க முடியல ராகுல் காந்தியால. இன்னி வரைக்கும் பஞ்சாயத்து எலெக்ஷன் ஜெயிக்க முடியலங்க. இன்னி வரைக்கும் கண்டினியூஸா தோல்விதான். தெலுங்கானால வந்து ஜெயிச்சது வந்து ரேவந்த் ரெட்டி சொல்றாரு, நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணதுக்கு வராதிங்கன்னு சொன்னாங்க அவரை, தெரியுமா? கர்நாடகால பிரச்சாரம் பண்ண வராதிங்கன்னாங்க. அதனால இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி பின்புலத்தில் பல விதமான இதுகளாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன கடைசியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு மோதியை பிடிக்கல. காரணம் என்ன அப்படின்னு பாருங்க. பியூரோக்ரசி கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பவர் முன்னாடி இருந்தது. 2014க்கு முன்னாடி பியூரோக்ரசி தான் அரசு ஆண்டுகிட்டு இருந்தது. அது கம்ப்ளீட்டாக ஷேட்டர் ஆயிடுச்சு. ஹர்ஷ் ஸ்ரிங்கலா ராஜ்யசபா மெம்பரா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஃபாரின் செக்ரட்டரியா இருந்தவர். பியூரோக்ரசி எங்க இருக்கு? இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்? அது வெளிநாடுல இருந்து வரக்கூடிய ஆபத்துகள். 2 பக்கமும் பங்களாதேஷ் இருக்கு, இந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்கு, மேல சைனா இருக்கு. எல்லாரும் த்ரெட். அமெரிக்காவுக்கு பிடிக்கல, சிஐஏவுக்கு பிடிக்கல, யாருக்குமே பிடிக்கல. மோதிங்கிற ஒரே ஒரு ஆள்னால இந்த இந்தியா இவ்வளவு தூரம் முன்னேறிச்சு. இதை தடுத்து நிறுத்தணும், வளர்ச்சி அடையக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான குறிக்கோளா இருக்கு. அது எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குற மாதிரி தான் இப்ப நடக்கடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரூமர் இது ஒன்று மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வரும். நம்ம நிறைய விவாதிக்கலாம்.